இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சமூக ஊடகங்களை நடத்துவோர் வயது கட்டுப்பாட்டை பின்பற்ற தவறினால் நடவடிக்கை. ஃபாமி ஃபாட்சில் 13 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் சமூக வலைதள கணக்குகளை பயன்படுத்துவதை தடுக்கும் வயது கட்டுப்பாடுகளை மலேசியாவில் சமூக ஊடகங்களை நடத்துவோர் அமல்படுத்த தவறினால் அரசு நடவடிக்கை எடுக்கும். அடுத்த ஆண்டு ஜனவரி 1 முதல் சமூக வலைதளங்களை நடத்துவோர் தங்கள் சேவை உரிமங்களை பதிவு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்தார். அதே வேளையில் 16 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் மற்றும் இளைஞர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் ஆஸ்திரேலியாவின் சட்டத்தை பின்பற்றும் எண்ணம் மலேசியாவுக்கு இல்லை என்று அவர் கூறினார். அதற்கு பதிலாக சமூக வலைதளங்களை நடத்துபவர்கள் வயது வரம்புகளை எவ்வாறு செயல்படுத்துகிறார்கள் என்பதை அரசாங்கம் மதிப்பீடு செய்யும். இது தற்போது 13 வயதுக்குட்பட்ட பயனர்களை கணக்குகளை உருவாக்குவதை கட்டுப்படுத்துகிறது என அவர் சுட்டிக்காட்டினார். தளங்கள் தங்களது வயது வரம்புகளை நிர்ணயித்து அவற்றை எவ்வளவு சிறப்பாக செயல்படுத்துகின்றன என்பதை கவனிப்பதற்கு நாங்கள் அனுமதிப்போம். அவ்வாறு செய்ய தவறினால் கூடுதல் நடவடிக்கைகளை நாங்கள் பரிசீலிப்போம் என்று ஈப்போ மேருவில் இன்று நடைபெற்ற பேரா பொருளாதார கண்ணோட்டம் 2025 நிகழ்வில் கலந்து கொண்ட பின் ஃபாமி இத்தகவலை வெளியிட்டார். இடைநிலை கல்வியை கட்டாயமாக்கும் சட்ட திருத்த மசோதா பிப்ரவரியில் தாக்கல். நாட்டில் இடைநிலை கல்வியை கட்டாயமாக்க ஏதுவாக 1996 ஆண்டு கல்வி சட்டம் அடுத்த ஆண்டு திருத்தப்படும். ஒவ்வொரு மலேசிய குழந்தையும் கல்வி வாய்ப்பை பெறுவதை உறுதி செய்வதே அதன் நோக்கம் என கல்வி அமைச்சர் ஃபட்ரினா சிடே கூறினார். இதன் மூலம் மாணவர்கள் குறைந்தபட்சம் SPM சான்றிதழையாவது பெறும் வகையில் 11 ஆண்டு பள்ளி கல்வி கட்டாயமாக்கப்படும் என்றார் அவர். சட்ட திருத்த பரிந்துரைகள் தேசிய சட்டத்துறை தலைவரின் பரிசீலனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் வரும் பிப்ரவரியில் மக்களவையில் சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்படும் என அமைச்சர் சொன்னார். தேசிய கல்விக் கொள்கையில் நாம் ஆரம்ப கல்வியை கட்டாயமாக்கியுள்ளோம். அதன் விகிதமும் 98 முதல் 99 விழுக்காடு என்ற உயரிய அளவில் உள்ளது. அடுத்து இடைநிலை பள்ளி கல்வி தான் அமைச்சின் குறி. அவ்வகையில் இடைநிலை பள்ளிகளில் இருந்து குறிப்பாக 3ஆம் படிவம் முடிந்த கையோடு எவரும் பாதியிலேயே படிப்பை நிறுத்தி விடாதிருப்பதை அமைச்சு உறுதி செய்ய விரும்புவதாக ஃபட்ரினா சொன்னார். DBP நிகழ்வுக்கு பின் பேரா பிள்ளைகளுடன் அன்வார் நேரத்தை செலவிட்டார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது பரபரப்பான அலுவல் பணிகளுக்கிடையே நேற்றிரவு தனது பேரப்பிள்ளைகளுடன் நேரத்தை செலவிட்டார். டேவான் பஹாசா தான் புஸ்தகாவில் நடந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தலைநகரில் உள்ள ஒரு உணவகத்தில் தனது நேரத்தை செலவழித்த புகைப்படங்களையும் அன்வார் முகநூலில் பகிர்ந்துள்ளார். DBP நிகழ்வுக்கு பின் வீட்டிற்கு செல்வதற்கு முன் பசித்திருந்த என் பேரக்குழந்தைகளை மகிழ்வித்தேன் என அவர் பதிவிட்டுள்ளார். பாப்பராக் டத்தோ ரம்லி சரீஃபின் நியாயன் செராம்பி பாடலின் வரிகளையும் அவர் நினைவு கூர்ந்தார். காலையில் மாலையில் சில சமயங்களில் இரவு தாமதமாக பிரியமானவர்களை வீட்டிற்கு அழைத்து மாலையில் சில சமயங்களில் அழைத்து வருவதற்காக சம்பாதிப்பது என்ற மொழிபெயர்ப்பை அந்த பாடல் வரிகள் கொண்டுள்ளது. ரம்லி மற்றும் அஸ்மிதார், தேசிய இலக்கியவாதி டத்தோ அன்வார் ரித்வான் போன்ற பழம்பெரும் கலைஞர்கள் பங்கேற்ற மலம் மேனிஃபெஸ்டசி டிகா செனி நிகழ்வில் அன்வார் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டார். இந்நிகழ்வின் போது DBP இயக்குநர்கள் குழுவின் தலைவரான டத்தோ அன்வார் ரித்வின் வழங்கப்பட்ட ஆயர் யாங் கூ மினும் கலை கலாச்சார மற்றும் பாரம்பரிய அகாடமியின் கௌரவிக்கப்பட்டது. சுசிலி இப்ராஹிம் அவர்களால் நேரடி ஓவியமும் அன்வாருக்கு வழங்கப்பட்டது. குளத்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான உதவி பொருட்கள். டத்தோஸ்ரீ ரமணன். தொடர் மழையால் குளத்தானில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு அமைச்சு இன்று 2 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான உதவி பொருட்களை அனுப்பியுள்ளது. இந்த உதவிகள் அமைச்சின் கீழ் இயக்கும் மலேசிய கூட்டுறவு ஆணையின் கீழ் வழங்கப்பட்டுள்ளதாக தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். கிளதான் மாநிலத்தில் உள்ள 14 நாடாளுமன்ற பகுதிகளுக்கும் இந்த உதவிப் பொருட்கள் விநியோகிக்க 14 வாகனங்கள் மற்றும் 1 லோரி பயன்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார்.
இந்த நிவாரண முயற்சியால் கிளந்தானில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு உதவி அளிக்கப்படும் என்று அவர் கூறினார். இதனிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வணிகர்களும் மலேசிய கூட்டுறவு ஆணையத்தின் உதவி நிதிக்கு போலீஸ் புகாருடன் விண்ணப்பிக்கலாம் என்றார் அவர். இதுவரை 5,80,000 ரிங்கிட் மதிப்பிலான நிதி SKM மூலம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த உதவிகளால் நாடு முழுவதும் 5,800 குடும்பங்கள் பயனடைய உள்ளன என்று அவர் தெரிவித்தார். செய்யாத பரிவர்த்தனைக்காக வங்கிக்கு 16,000 ரிங்கிட் கடன் தொகையை செலுத்தும்படி ஆடவருக்கு கோரிக்கை. கிரெடிட் கார்டில் செய்யாத பரிவர்த்தனைகளுக்காக தனது வங்கிக்கு 16,000 ரிங்கிட்டிற்கு மேல் கடன் பட்டிருப்பதாக சொல்லப்பட்டதை தொடர்ந்து இறால் மொத்த வியாபாரி ஒருவர் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளார். தனது வங்கி கணக்கின் மூலம் 995 ரிங்கிட் பரிவர்த்தனைக்காக தனது செல்போனில் ஒருமுறை கடவு சொல்லை ஆகஸ்ட் 26ஆம் தேதி பெற்றதை தொடர்ந்து தான்கியான் ஹுவாட் என்ற அந்த வியாபாரி நெருக்கடிக்கு உள்ளானார். அவர் தனது கிரெடிட் கார்டு மூலம் 2,979.50 ரிங்கிட் பரிவர்த்தனைக்கான மற்றொரு OTPயை பெற்றார். உடனடியாக வங்கியை தொடர்பு கொண்டு இந்த பரிவர்த்தனைகளை தான் செய்யவில்லை என்று வங்கியிடம் 49 வயதுடைய அந்த வியாபாரி கூறியதோடு கிரெடிட் கார்டில் குளறுபடி ஏற்பட்டிருக்கலாம் என்பதால் பரிவர்த்தனைகளை தடுக்கும்படி தெரிவித்ததோடு உடனடியாக கிரெடிட் கார்டையும் ரத்து செய்ததாக தெரிவித்தார். வேறு சந்தேகத்திற்கு இடமான பரிவர்த்தனைகள் ஏதேனும் உள்ளதா என்று வங்கியிடம் வினவிய போது அவர்கள் இல்லை என்றும் கூறியதால் தனது வங்கி அட்டையை ரத்து செய்துவிட்டு புதிய கார்டு வாங்கி தருவதாக வங்கி அதிகாரிகள் கூறினர். அதன் பிறகு மறுநாள் வங்கி என்னை அழைத்தது. மொத்தம் 16,150 ரிங்கிட் தொடர்பான 11 பரிவர்த்தனைகள் இருப்பதாகவும் 9 டச் அண்ட் கோவிற்கும் மற்றொன்று ரேசர் கோல்டிற்கும் இருப்பதாக எனக்கு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இது குறித்து போலீசில் புகார் செய்ததாகவும், ஆனால் இன்று வரை தனக்கு எந்த ஒரு பதிலும் வராமல் இருப்பது குறித்து பெரும் மன உளைச்சலுக்கு கவலைக்கும் உள்ளானதாகவும் அவர் கூறினார். ஜாலான் சிம்பாங் புலாய் ப்ளூவேலி FT 185 கூட்டரசு சாலை பகுதி இன்று முழுமையாக திறக்கப்பட்டது. அக்டோபர் 25ஆம் தேதி நிலச்சரிவுக்கு உள்ளானது. முதல் மூடப்பட்டிருந்த ஜாலான் சிம்பாங் புலாய் ப்ளூவேலி கூட்டரசு சாலையின் FT 185 பகுதி இன்று முதல் அனைத்து வாகனங்களுக்கும் போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டது. 42.70வது செக்ஷனில் அந்த சாலை முழுமையாக திறக்கப்பட்டதாக பேரா சாலை போக்குவரத்து துறை முகநூலில் பதிவிட்டுள்ளது. இதற்கு முன்னதாக நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட இடத்தில் தூய்மைப்படுத்தும் பணியை மேற்கொள்வதற்காக கூட்டரசு சாலையின் FT 185 பகுதி இன்னமும் மூடப்பட்டுள்ளதாக கடந்த நவம்பர் 20ஆம் தேதி கிந்தா மாவட்ட பொதுப்பணித்துறை தெரிவித்திருந்தது. பணத்திற்காக பெண்ணை கொலை செய்து நகையை அடகு வைத்ததை சந்தேக நபர் ஒப்புதல். பண தேவை ஏற்பட்டதால் 26 வயது நூருல் அசிகின் என்ற பெண்ணை கொலை செய்து அவரது நகைகளை அடகு கடையில் வைத்ததை சந்தேக பேர் வழி ஒப்புக்கொண்டுள்ளார். டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி நாம்பினில் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஆசியான் கிண்ண காற்பந்து போட்டியில் மலேசியாவுக்கும் கம்போடியாவுக்கும் இடையே ஆட்டத்தை நேரில் சென்று காண்பதற்கு தனக்கு பணம் தேவைப்பட்டதால் நூருல் அசிகினை கொலை செய்ததோடு அப்பெண் கையில் அணிந்திருந்த தங்க வளையல் மற்றும் தொங்கட்டான் ஆகியவற்றை அடகு வைத்ததையும் அந்த ஆடவன் ஒப்புக்கொண்டதாக சரவா போலீஸ் ஆணையர் மான்கா அட்டா கூறினார். அந்த பெண்ணின் கொலைக்கு முழுக்க பணமே நோக்கமாக இருந்ததாக தற்போது விசாரணைக்காக அவன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். தங்களுக்கு கிடைத்த ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து பார்க்கையில் விசாரணை முடிவுறும் தருவாயில் இருக்கிறது. கொலை செய்யப்பட்ட பெண் அந்த பெண்ணின் உடலில் வீசப்பட்ட இடத்தையும் சந்தேக பேர்வழி காட்டியதால் அப்பெண்ணின் உடலும் கூச்சிங் தபுவான் ஜெயாவில் குப்பைகளை வீசும் இடத்திற்கு அருகே உள்ள கால்வாயில் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டது. அப்பெண்ணின் உடல் முழுவதும் ஆடையின்றி மீட்கப்பட்டதால் இதனைத் தொடர்ந்து புதிய ஆதாரமும் கிடைத்திருப்பதாக மான்கா தெரிவித்தார். 2025 ஊழியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க 59% மலேசிய முதலாளிகள் திட்டம். நாட்டில் 59 விழுக்காட்டு முதலாளிமார்கள் வரும் 2025ஆம் ஆண்டில் தொழிலாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளனர். 31 விழுக்காட்டினர் நடப்பில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையே போதும் என கருதுகின்றனர். பிரபல மனிதவள ஆய்வு நிறுவனமான ரான்ஸ்டெட் மலேசியா மேற்கொண்ட 2025 வேலை சந்தை கண்ணோட்டம் மற்றும் ஊதிய உயர்வு போக்கு மீதான ஆய்வறிக்கையில் அது தெரிய வந்துள்ளது.
தொழில்நுட்பத் துறையில் தான் வேலைக்கு ஆள் சேர்க்கும் நடவடிக்கைகள் விறுவிறுப்படையும் என 41 விழுக்காட்டு முதலாளிகள் எதிர்பார்க்கின்றனர். ஏஐ மற்றும் டிஜிட்டல் உருமாற்ற திட்டங்களுக்கு நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை அதிக அளவில் வேலைக்கு எடுக்க 26 விழுக்காட்டினர் திட்டமிட்டுள்ளனர். தேவைப்படும் திறமைகளை வைத்துள்ளவர்கள் நேர்காணலின் போது அதிக சம்பளத்திற்கு பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்பதால் அச்சூழலை எதிர்கொள்ள 52 விழுக்காட்டு மலேசிய நிறுவனங்கள் புத்தாண்டில் சற்று பெரிய பட்ஜெட்டை ஒதுக்குவதும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்நாட்டில் தங்களின் செயல்பாட்டை விரிவாக்கம் செய்யவும் முதலீட்டை அதிகரிக்கவும் பல நிறுவனங்கள் முனைப்பு காட்டுகின்றன. இதனால் உயர்திறன் தேர்ச்சி பெற்ற தொழில்முறை வேலையாட்களுக்கு வரவேற்பு அதிகரித்துள்ளது. அதே சமயம் டிஜிட்டல் தயாரிப்பு மற்றும் கட்டுமான துறைகளால் உந்தப்பட்டு 2025 மலேசியா தொடர்ந்து வலுவான பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வலுவான நிலநடுக்கத்தை மலேசியா எதிர்நோக்கக்கூடும். மெட் மலேசியா எச்சரிக்கை. நாடு வலுவான நிலநடுக்கத்தை எதிர்கொள்ளக்கூடும், ஆனால் இவற்றை கணிப்பது கடினம் என்று மெட் மலேசியா எனப்படும் மலேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நிலநடுக்கத்தை துல்லியமாக கண்காணிக்க எந்த தொழில்நுட்பமும் இல்லை என மெட் மலேசியாவின் தலைமை இயக்குனர் முகமது ஹிஷாம் முகமது ஹனீப் தெரிவித்தார். நாடு முழுவதிலும் அமைக்கப்பட்ட நில அதிர்வு நிலையங்களை பயன்படுத்தி நிலநடுக்கத்தை கண்டறிந்து அவற்றின் அளவு, இருப்பிடம் மற்றும் ஆழம் பற்றிய தகவல்களை மெட் மலேசியா வழங்க முடியும் என அவர் கூறினார். கடந்த 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி சபா ரானாவில் ரெக்டர் கருவியில் 6.0 அளவில் பதிவான வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. மிதமான நிலநடுக்கங்கள் அந்த மாநிலத்தில் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக முகமது ஹிஷாம் கூறினார். சபா மாநிலம் முழுவதும் உணரப்பட்ட இந்த நிலநடுக்கத்தில் கினபாலு மலையில் ஏறி கொண்டிருந்த 18 பேர் உயிரிழந்தனர். அப்பகுதியில் உள்ள உள்கட்டமைப்புகளும் சேதமடைந்தன. இந்த வாரம் தொடர்ந்து 2 நாட்களில் மலேசியா மிதமான நிலநடுக்கங்களை அனுபவித்ததை அடுத்து மலேசியாவில் குறிப்பாக சபாவில் நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய அபாயம் குறித்து முகமது ஹிஷாம் கருத்துரைத்தார். இவ்வாரம் திங்கட்கிழமை ரெக்டர் கருவியில் 2.8 அளவில் பதிவான நிலநடுக்கம் பிற்பகல் மணி 2:56 அளவில் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து மறுநாள் காலை செவ்வாய்க்கிழமை ரெக்டர் கருவியில் 3.1 அளவில் பதிவான மற்றொரு நிலநடுக்கம் அங்கு ஏற்பட்டது. தெலங்கானாவில் கால்வாய்க்குள் விழுந்த 220 கிலோகிராம் எடையிலான தாபீர். தெலங்கானா செத்தியூவில் கால்வாய்க்குள் விழுந்த 220 கிலோகிராம் எடையிலான தாபீர் எனப்படும் தும்பி பன்றி பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. காம்பவுண்ட் ஜெலாபாங்கில் நேற்று காலை 8 மணி அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. வழி தவறி வந்து கால்வாய்க்குள் விழுந்த அந்த ஆண் தாபீர் செய்வதறியாது நின்றிருந்ததை கண்டு கிராம மக்கள் பெர்கிலித்தான் எனப்படும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறைக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து சம்பவ இடம் விரைந்த பெர்கிலித்தான் அதிகாரிகள் துப்பாக்கி மூலம் மயக்க ஊசி செலுத்தி அதனை பிடித்தனர். கூண்டில் போடப்பட்ட தாபீர் பின்னர் அதன் அசல் வாழ்விடத்தில் விடப்பட்டதாக தெலங்கானா பெர்கிலித்தான் இயக்குனர் லூகியான் சியோங் கூறினார்.